அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சிறையில் உள்ள நிலையில் திமுக அலுவலகத்தில் ஒன்று கூடியது திமுக வழக்கறிஞர் அணியின் ஆலோசனை கூட்டம். இக்கூட்டத்தில் ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதியை விமர்சிக்கும் அதிமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் அதிமுகவினர் நடத்திய வன்முறைகளுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. 27/9/14 முதல் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கிலே வழங்கப்பட்ட தீர்ப்பினுடைய அடிப்படையில் தொடர்ந்து வன்முறைகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வன்முறைகளில் பல இடங்களில் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது. காளியார் கோயிலினுடைய கோபுரமே தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஆங்காங்கு நடைபெற்றிருக்கிற இது போன்ற சம்பவங்களை எல்லாம் சேகரித்து தலைமை கழகத்திற்கு அனுப்பும்படி கேட்டிருக்கிறோம். அதன் பிறகு அந்தந்த நீதிமன்றங்களில் யார் யார் செய்தார்களோ அவர்கள் மீது அரசு ஏற்கனவே புகார் கொடுத்திருக்கிறோம். அதனை வழக்கு தொடர காவல்துறை தவறும் பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட வழக்கறிஞர்களின் சார்பாக வழக்கு தொடர இருக்கின்றோம். மேலும் இக்கூட்டத்தில் சமூக வலைதளங்களில் ஜெயலலிதா வழக்கு பற்றிய செய்திகளை வெளியிட்டு ஊடக பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கபீஷ் பாலகிருஷ்ணனுடன் சேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.